Sainath Builders, ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakkam. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சமீபத்தில் அழகிரியை மதுரையில் சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின். மோதலை மறந்த அவர்கள் உறவாடினர். இந்த சந்திப்பை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு பாஜக அட்வைஸ் கொடுத்துள்ளது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் இது அவசியம் என்று பாஜக சொல்லியிருக்கிறது. இது பற்றி பாஜக வட்டாரம் கூறியது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது இதனால்தான். தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டு கணிசமாக இருக்கிறது. இந்த ஓட்டு அதிமுக பக்கம் வரவில்லை. பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்க்காவிட்டால் வரும் சட்டசபை தேர்தலிலும் முக்குளத்தோர் ஓட்டு கூட்டணிக்கு வருவதில் பாதிப்பு ஏற்படும். இதை தடுக்க முக்குளத்தோர் இனத்தவரான நெல்லையை சேர்ந்த நைனா நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக கட்சி மேலிடம் நியமித்தது. இதுபோலவே தினகரன், பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட வேண்டும். அது நடந்தால் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு போகும் முக்குளத்தோர் ஓட்டு பாதிக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திமுக பொதுக்குழுவை மதுரையில் நடத்தினார் முதல்வர் ஸ்டாலின். மேலும் மதுரையில் வசிக்கும் தன் சகோதரர் அழகிரி வீட்டிற்கும் சென்று நலம் விசாரித்தார். திமுகவின் தென்மண்டல செயலராக இருந்த அழகிரி ஸ்டாலின் உடன் ஏற்பட்ட மோதலால் 2014 திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இப்போது அவரை ஸ்டாலின் சந்தித்ததால் அழகிரி ஆதரவாளர்கள் மீண்டும் திமுகவில் சேர்க்கப்பட உள்ளனர். திமுக இதுபோன்று எங்கெல்லாம் பின்னடைவு ஏற்படுகிறதோ அதை சரி செய்யும் நடவடிக்கையை உடனுக்குடன் எடுத்து வருகிறது. ஆனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பின்னடைவாக இருப்பது பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் ஆகியோர் அதிமுகவில் இல்லாததுதான். அவர்களை சேர்த்தால் முக்குளத்தோர் ஓட்டுகளில் 60% மேல் அதிமுகவுக்கு கிடைக்கும். எனவே திமுகவை பின்பற்றி பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களையும் ஏற்று கூட்டணி தலைவரான பழனிசாமி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் ஆலோசனை வழங்கியுள்ளது என்று பாஜக வட்டாரம் கூறியது.